विनिंग एक्टर मुझे बुलाया। पूरे दिन 12 घंटे का स्क्रीन टेस्ट था तमिल में। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சில மாதங்களுக்கு முன்னாடி மலையாள சினிமாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. நடிகைகளுக்கு நடக்கிற பாலியல் தொந்தரவுகள் பற்றி பல நடிகைகள் வெளிப்படையாக பேசி சாட்சி சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து மலையாளத்தில் பல சூப்பர் ஸ்டார் நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு எல்லாருமே சிக்கி வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் பல தமிழ் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களுடைய பெயர்கள் கூட பாலியல் பிரச்சனையில் சிக்கியிருந்துச்சு. இந்த நிலையில் தற்போது நடிகை சுர்வீன் சவ்லா தமிழில் தனக்கு நடந்த பாலியல் தொந்தரவுகள் பற்றி அதிர்ச்சிகரமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழில் 3 பேர் 3 காதல், புதிய திருப்பங்கள், ஜெய்ஹிந்த் 2 ஆகிய படங்களை நடித்தவங்க தான் சுர்வீன் சவ்லா. தற்போது அவங்க நடிப்பில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் கிரிமினல் ஜஸ்டிஸ் வெப் சீரியல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஹிந்தி, பஞ்சாபி, தெலுங்கு, கன்னட மொழிகளில் இவங்க நடிச்சிருக்காங்க. 2015 அக்ஷய் தாக்கூர் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் இவங்க கொடுத்திருக்கிற இன்டர்வியூவில் தமிழில் தேசிய விருது பெற்ற இயக்குனர் மற்றும் நடிகர் பற்றி அதிர்ச்சிகரமான விஷயங்களை பேசியிருக்காங்க. தமிழில் தேசிய விருது பெற்ற இயக்குனர், தேசிய விருது பெற்ற நடிகர் ஒருத்தர் நடிக்கிற படத்துக்காக எனக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணாங்க. அது 12 மணி நேரத்துக்கு மேலே நடந்துச்சு. தமிழில் இருந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசி நடித்து காட்டணும். காஸ்டிங் சேஞ்ச், நிறைய ரீடேக்ஸ், கெட்டப் சேஞ்ச் அப்படின்னு நிறைய வேலை இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா நான் மும்பைக்கு வந்துட்டேன். அப்போ எனக்கு கடுமையான காய்ச்சல் வேறு இருந்துச்சு. 2 நாட்களுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இயக்குனருக்கு ஹிந்தியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, தமிழ் மட்டும்தான் பேச தெரியும். அதனால் அவரோட நண்பர் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவரை நான் பிம்ப் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருந்தார். அவரும் உடனே விஷயத்துக்கெலாம் வரல, என்னென்னமோ பேசிட்டு இருந்தார். சாருக்கு உன்னோட ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவருக்கு உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமாமா, அவருக்கு உன்னை பற்றி தெரியாது இல்லையா, நிறைய தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பேசிகிட்டே இருந்தார். கடைசியாக நானே கேட்டுட்டேன், இயக்குனர் என் கூட படுக்க விருப்பப்படுறாரா அப்படின்னு நேரடியாக கேட்டுட்டேன். நீங்கள் தப்பான இடத்துல கதவை தட்டிகிட்டு இருக்கீங்க, இந்த வாய்ப்புக்காக நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு 1 தடவை 2 தடவை கிடையாது, 20 தடவை நடந்திருக்கு அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காங்க. சுர்வீன் சவ்லா இந்த இன்டர்வியூவில் அந்த தேசிய விருது பெற்ற இயக்குனர் யார், தேசிய விருது பெற்ற நடிகர் யார் அப்படின்னு யாரோட பெயரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அதே நேரம் அந்த இயக்குனருக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டும் தெரியாது அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க.